ஹாய் கைஸ், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபோர்த் டெஸ்ட் மேட்சுக்கான அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓல்ட் ட்ராஃபர்ட் மான்செஸ்டரில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ கிரவுண்ட் எப்படி இருக்கும், யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஒவ்வொரு மேட்சுக்கான ஸ்மால் லீக் டீம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் வந்து நியூசிலாந்து அண்டு ஜிம்பாபே ட்ரை சீரிஸ் போயிட்டு இருக்கு. இந்தியன் உமன்ஸ் அண்ட் இங்கிலாந்து உமன்ஸ்க்கான ஓடி சீரிஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாமே வீடியோ போடுறது இல்லை, பட் டீம் நம்ம டெலிகிராம் சேனலில் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டீம் வேணும் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா பிகே டீம்ஸ்னு டெலிகிராம் சேனலில் நீங்கள் சர்ச் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோஸ் போட முடியாத நிறைய மேட்சுக்கான ஃபைனல் டீம் மட்டும் நம்ம இங்கே கொடுக்குறோம். டீம் மட்டும் வேணுங்கிறவங்க இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிட்ச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். பிட்ச் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் நம்பர்ஸ் வச்சு நம்ம ஒரு வகையாக கணிச்சாலும் இந்த சீரீஸ்ல 3 மேட்ச் நடந்திருக்கு. அதுக்கு கொடுத்த பிச்சஸ் நம்ம பார்க்கும் பொழுது முதல் மேட்ச்சு இங்கிலாந்து அவங்களுக்கு ஃபேவரா அவங்களுடைய அந்த பேஸ்பால் டெக்னிக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு ஃபிளாட் ட்ராக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு. முதல் மேட்ச் வந்து ஒரு பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. 2வது மேட்ச் அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆனிச்சு. அதே மாதிரி ஒரு ஃபிளாட் பிச்சு, பெரிய அளவு ஃபாஸ்ட் பாலருக்கு எந்தவித ஹெல்ப்பும் கொடுக்காத ஒரு பிச்சா வந்து ரெடி பண்ணாங்க. அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆனிச்சு. இந்தியா அந்த மேட்சை வின் பண்ணாங்க. ஸோ அதனால பேக் டு ஓல்ட் டெக்னிக் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பவுலர்ஸுக்கு ஃபேவரபிளான ஒரு பிச்சை 3வது மேட்ச் லார்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க. பவுலர்ஸுக்கு ஓரளவுக்கு நல்ல அசிஸ்ட் இருந்துச்சு. முதல் 2 மேட்ச்ல நம்ம பார்த்த அளவுக்கு ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் இல்லாமல் ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதில் வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மேட்சும் வந்து மோஸ்ட்லி பவுலர்ஸுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளான பிச் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் தோணுது. ஸோ இது வந்து மேட்சை நம்ம எடுக்கக்கூடிய டீமையே வந்து இதுதான் டிசைட் பண்ணும். ஸோ நம்ம நிறைய பவுலர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவோம். முதல் 2 மேட்ச் அப்படி தான் பண்ணியிருந்தோம். அது நமக்கு பேக் ஃபயர் ஆயிருந்தது. போன மேட்ச் வந்து பேட்ஸ்மேன்ஸ் நிறைய எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு போன மேட்ச் நான் டீமும் கொடுக்கல, வீடியோவும் போடலை. பட் நான் என்னுடைய டீமில் முதல் 2 மேட்ச்சுக்கு போன மாதிரி தான் போயிருந்தேன். அது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பவுலர்ஸை நிறைய எடுத்து வச்சுருந்தேன். அது எனக்கு கிளிக் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் மோஸ்ட்லி ஒரு 70% வந்து இந்த பிச்சு வந்து பவுலர்ஸுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நம்பர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக 86 மேட்ச் நடந்திருக்கு. 32 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறதுக்கு குறிப்பாக இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணாங்கன்னா போன மேட்ச் மாதிரியே பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பேட்டர்ஸ் பவுலர்ஸ் 2 பேருக்குமே 50-50 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் அது வந்து டவுட்ஃபுல் தான். எதுக்கும் நம்ம ஒருக்கா லைவ் பிச் ரிப்போர்ட் பார்த்தோன்னா நமக்கு இன்னும் ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ லைவ் பிச் ரிப்போர்ட் பார்த்துட்டு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் தரேன். ரெண்டு டீமோட ப்ராபல் பிளேயிங்ல வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலாந்து அவங்களுடைய ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரே ஒரு சேஞ்ச், சோயப் பஷீர் அவர் இன்ஜுரி, அவர் போன மேட்சே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் நிறைய ஓவர்ஸ் போடலை. இப்போ ஒரு இன்ஜுரி ஆனதுனால கடைசியில் வந்து தேவைப்பட்டப்போ ஒரு விக்கெட், மெயினான விக்கெட் கடைசியில் வின்னிங் விக்கெட் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அவர் இந்த சீரீஸில் கண்டினியூ பண்ண மாட்டார். லியம் டவுசன் அப்படின்னு ஒரு ஆல்ரவுண்டர், நீங்கள் இந்த லிமிட்டட் ஒரு ஃபார்மெட்டில் நிறைய அவரை பார்த்துருப்பீங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடெக் ஸ்பின் போடுவார். பேட்டிங்கும் டீசெண்டாக பேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஷோயப் பஷீர் சுத்தமாக பேட்டிங் பண்ண மாட்டார். பட் இவர் கொஞ்சம் பேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு டேலண்டட் பேட்டர் அப்படிங்கிற மாதிரி, ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். மற்ற எந்த இடத்துலையுமே இங்கிலாந்து வந்து பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ணலை. அதே 11 ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஜாக் ரவுலி, பென் டக்கட், ஓலி போப், அதுக்கப்புறம் ஜோ ரூட், ஹாரி ப்ரூக், ஃபென் ஸ்டோக்ஸ், ஜேமி ஸ்மித், பெரிய எந்தவித இதுவும் இல்லை. ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ் வோக்ஸ் மாதிரி பவுலர்ஸ் வந்து பெருசாக இந்த சீரீஸில் இது வரைக்கும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் கிராண்ட் லீக்ல போடக்கூடியவங்க கிறிஸ் வோக்ஸ் மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் உங்களுடைய டீமில் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு மற்றபடி வந்து பிளேயர்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஜாக் ரவுலியை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ரொம்ப சுமாராக தான் இருந்திருக்கு. சரி, இந்த சீரீஸ் வந்து அவருக்கு ரொம்ப சுமாராக தான் இருந்திருக்கு. பெருசாக ரன் ஸ்கோர் பண்ணல. கொஞ்சம் லிட்ரலி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். அவரை வந்து மாற்றுங்க, வேற பிளேயர் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. பட் ஸ்டில் வந்து இங்கிலாந்து வந்து ஒரு பிளேயருக்கு ஒரு இது கொடுத்தாங்க அப்படின்னா அவர் வந்து கண்டினியூவாக பேக் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பென் டக்கட் அவருடைய யூஸ்வல் பிளே தான் பண்ணுறாரு. 2 மேட்ச் போன மேட்ச் வந்து 2 இன்னிங்ஸுமே அவுட் ஆன விதம் வந்து அவருடைய வழக்கமான முறையில் தான் அவுட் ஆகியிருந்தார். சுற்றி ஒரு பெரிய ஷாட்ஸ் ஆட போய் அந்த மாதிரி தான் அவுட் ஆனார்.
அவர் எப்பயுமே அவருடைய யூஸ்வல் இன்னிங்ஸ் ஆடுவார். ஓலி போப் முதல் மேட்ச் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. ஒரு ரொம்ப வந்து ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தாரு. அதுக்கப்புறம் பேக் டு பேக் 2 டெஸ்ட் மேட்ச் வந்து ஃபெயிலியர். ஸோ இந்த 3 பேர்ல பென் டக்கட்டை நீங்க வந்து தாராளமா ஸ்மால் லீக்லயே எடுக்கலாம். ஜாக் ரவுலி அண்ட் ஓலி போப் 2 பேரையும் நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது ஜோ ரூட், ஹாரி புரூக், பென் ஸ்டோக்ஸ். ஜோ ரூட் சாலிடான பிக்கு, டிஃபால்ட்டான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். அவருடைய யூஸ்வல் ஸ்ட்ரென்த்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா கூட, அந்த ஒரு எப்பயும் வரக்கூடிய நம்பர்ஸ் வரல அப்படின்னா கூட, போன மேட்ச் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஒரு டஃப் கண்டிஷன்ல ஒரு செஞ்சுரி அடிச்சு கொடுத்தாரு. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ரெண்டாவது ஹாரி புரூக் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவர் ஒரு மாதிரி பென் டக்கட் மாதிரி அதிரடி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான், பட் நல்ல டச்ல இருக்காரு. அவரும் வந்து உங்களுக்கு ஸ்மால் லீக்ல நல்ல ஆப்ஷன். பென் ஸ்டோக்ஸ். ஸோ இந்த 3 பேருமே வந்து நீங்க உங்களுடைய ஸ்மால் லீக்ல கட்டாயம் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஜேமி ஸ்மித்து கண்டிப்பா உங்க டீம் ஸ்மால் லீக்ல எடுத்துக்கோங்க. அண்ட் பவுலர்ஸை பார்க்கலாம். லியம் டவுசன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடெக் ஸ்பின்னரு. ஸோ இந்த சைடு எத்தனை ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கேஎல் ராகுல், கருண் நாயர், சுப்மன் கில். அவ்வளோதான். மோஸ்ட்லி வந்து டாப் ஆர்டர்லேயே ஒரு 3 ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனால வந்து லியம் டவுசன் பெரிய அளவில் விக்கெட் எடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கிறிஸ் வுக்ஸ் இனிஷியலா அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா ஏர்லியா விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் பேட்டரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்லேயும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். பட் இந்த சீரீஸ்ல அது வந்து பெரிய அளவில் வரல அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பிரைடன் கார்ஸ் வந்து அப்பப்போ நல்ல ஸ்பெல் போடுறாரு. ஸ்மால் லீக்ல ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம் பிரைடன் கார்ஸை. அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் மெயின் பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலரு, கட்டாயம் வந்து உங்களுடைய டீம்ல இருந்து எடுக்கலாம். ஆனால் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கீழே தான் வருவார். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ அதனால ஜோஃப்ரா ஆர்ச்சர் டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார் அப்படின்னா கூட அவர் அந்த கடைசி பொசிஷன்ல தான் வருவார். ஸோ பேட்டிங்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர்ட்ட இருந்து ரன்ஸ் பெருசாக நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கடைசியாக வர்றதுனால லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்போட தான் இருப்பாரு. அதுல இருந்து பெரிய ஸ்கோர் அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எந்தெந்த இடத்துல சேஞ்ச் இருக்கும் இந்த மேட்ச் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி இன்ஜுரி காரணமா இந்த மேட்ச் ஆட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகாஷ் தீப்புக்கு ஒரு இன்ஜுரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல கருண் நாயர் அவரை திரும்ப இன்னொரு மேட்ச் சான்ஸ் கொடுப்பாங்களா, இந்த சீரீஸ் ஃபுல்லா கொடுக்க போறாங்களா, இல்ல சாய் சுதர்சன், அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள மேபி வந்து ஒரு டீமுக்குள்ளே எடுத்துட்டு வர்றாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஷார்துல் தாக்கூர் முதல் மேட்ச் ஆட வச்சிருந்தாங்க. ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ் தான் பண்ணியிருந்தாங்க. பவுலிங்ல பெருசா நம்பிக்கை இல்லாத மாதிரி இருந்தது. ஓவர்ஸ் பெருசா கொடுக்கவே இல்லை. பேட்டிங்லேயும் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. எப்பயுமே இந்த ஓவர்சீஸ்ல நடக்கக்கூடிய மேட்சஸ்ல பேட்டிங்ல ஷார்துல் தாக்கூர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரு. பட் அந்த மேட்ச், அந்த ஒரு மேட்ச் நல்ல பேட்டிங் கண்டிஷனா இருந்தாலுமே கூட அவரால் வந்து அந்த ரன்ஸ் வந்து அடிச்சு கொடுக்க முடியல. ஸோ அதனால ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் வேணும் அப்படிங்கிறதுனால ஷார்துல் தாக்கூர் பக்கம் போறாங்களா, இல்ல ஒரு நல்ல பியூர் பேட்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது லோவர் மிடில் ஆர்டர்ல துருவ் ஜுரேல் ஒரு நல்ல ஆப்ஷன் இருப்பாரு. விக்கெட் கீப்பர் பேட்டர் தான். பட் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக ஆடும் பொழுது ஃபீல்டிங் தான் பண்ணுவார். நல்லா ஃபீல்டிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ அவரை மேபி ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பார்க்கணும். குல்தீப் யாதவ் இந்த மேட்ச் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. பட் ஆல்ரெடி 2 ஸ்பின்னர் இருக்காங்க, ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3வது ஒரு ஸ்பின்னர் இங்கிலாந்து கண்டிஷன்ல ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால குல்தீப் யாதவ் ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பிளேயர்ஸை பத்தி பார்க்கலாம். நியூ பால்ல அசிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், கருண் நாயர்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஜெய்ஸ்வால் போன மேட்ச் ரெண்டு முறையுமே வந்து ஆர்ச்சருக்கு அகேன்ஸ்டா அவுட் ஆயிருக்காரு. அது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அதையும் அவர் கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால 50-50 அப்படின்னு சொல்லுவேன். நீங்க வேணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. இல்ல டிராப் பண்றது, அந்த ரிஸ்க் எடுக்க விரும்புறீங்க, நியூ பால்ல எப்பயுமே இங்கிலாந்து கண்டிஷன் டஃபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சீங்கன்னா நீங்க ஜெய்ஸ்வாலை டிராப் பண்ணிக்கலாம். கருண் நாயர் நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு மாதிரி அந்த 20, 30, 40 அப்படிங்கிற மாதிரி ரன்ஸ் வந்துட்டே இருக்கு. அந்த பெரிய ஸ்கோர் அவரால் போக முடியல. அண்ட் ஒரு சின்ன பிரச்சனை, அந்த அவுட் ஸ்விங் பாலுக்கு அவுட் ஆகிட்டே இருக்காரு. அது ஒரு பிரச்சனை. அதை மேபி கொஞ்சம் கரெக்ட் பண்ண பார்த்தாரு அப்படின்னா டெஃபினட்டா கருண் நாயர்கிட்ட இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிராண்ட் லீக்கு நல்ல பிக், ரொம்ப கம்மியான பேர் தான் எடுத்திருக்காங்க. கேஎல் ராகுல் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் பேட்டரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விட்டா கூட செகண்ட் இன்னிங்ஸ்ல மேட்ச் அப் பண்ணிடுறாரு. ஸோ அது ஒரு நல்ல இதாக இருந்திருக்கு. ஸோ அவரை நீங்க தாராளமாக எடுத்துக்கோங்க. கில்லை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸுக்கு முன்னாடி கில்லோட ஆவரேஜ் இன் இங்கிலாந்து வந்து பிலோ 15க்கும் கீழே தான் ஆவரேஜ் வச்சிருந்தாரு. முதல் 2 மேட்ச்ல சாலிடான பர்ஃபார்மன்ஸ், ஃபிளாட் ட்ராக்கு அந்த மாதிரி நிறைய நம்ம சொன்னாலுமே கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன மேட்ச் மாதிரி ஒரு பிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா சுப்மன் கில்லோட பர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு டஃப் கண்டிஷன் இருக்கும் பொழுது அவருக்கு இந்த இன்கமிங் பால் பிரச்சனை இருந்திருக்கு கண்டிப்பா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நாங்கள் யோசிக்கும் பொழுது ஒரு பெரிய கால் சுப்மன் கில்ல அவங்க டீம்ல இருந்து நீங்க டிராப் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 to 30% இது வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கவங்க அவரை கேப்டனாவே வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்க அங்க அவரை டிராப் பண்ணி அந்த இந்த மாதிரி நம்ம அனாலிசிஸ் பண்றது எல்லாமே ஒர்க் அவுட் ஆனிச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்மால் லீக்ல போடும் பொழுது பெரிய பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆப்போனண்டோட கேப்டனா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால வந்து நீங்க இந்த ஒரு விஷயத்த கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரிஷப் பந்த் கட்டாயம் எடுத்துக்கோங்க. விக்கெட் கீப்பர் கேட்ச் அதுல பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மேட்ச் ஷுவரா கீப்பர் பண்ணுவார். போன மேட்ச் வந்து இன்ஜுரினால வெளியே போயிட்டாரு. துருவ் ஜுரேல் கண்டினியூ பண்ணாரு, கீப்பிங் பண்ணாரு, பேட்டிங் மட்டும் ஆட வந்தாரு. பட் இந்த மேட்ச் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். அவர் நெட்ஸ்ல விக்கெட் கீப்பிங் பண்ற மாதிரி பிக்சர்ஸ் நம்ம பாக்குறோம் நெட்ல. ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர்லாம் நீங்க தாராளமா எடுக்கலாம். ஜடேஜா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஈவன் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனா கூட போட்டுக்கோங்க. வாஷிங்டன் சுந்தர் போன மேட்ச் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பவுலிங்ல கொடுத்தாரு. பால் கொஞ்சம் திரும்பலாம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல் பிக்கா இருப்பாரு. ஷார்துல் தாக்கூர் அகைன் கிராண்ட் லீக்ல எடுத்துக்கோங்க. சுப்மன் கில்லுக்கு அவர் மேல பெருசா அவருடைய பவுலிங்ல பெருசா கான்பிடன்ஸ் இல்லாத மாதிரி தெரியுது. அதனால ஓவர்ஸ் ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருந்தாரு. ஜஸ்பிரீத் பும்ரா கட்டாயம் உங்க டீம்ல எடுத்துக்கோங்க. சிராஜோட பெர்ஃபார்மன்ஸ் பும்ரா டீம்ல இருக்கும் பொழுது சிராஜோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு எப்பயுமே சாலிடா இருக்காது. ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ அதனால வந்து சிராஜை நீங்க தாராளமா டிராப் பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணலாம். இந்த பொசிஷன்ல தான் யார் ஆட வைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆகாஷ்தீப் இல்லாதனால அன்சுல் காம்போஜா உள்ள கொண்டு வந்திருக்காங்க, ஸ்குவாடுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. பிளேயிங் லெவன்ல ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அன்சுல் காம்போஜ் வந்தார் அப்படின்னா கட்டாயம் நீங்க வந்து ரிஸ்க் எடுக்க நினைக்கிறவங்க உங்களுடைய ஸ்மால் லீக் டீம்ல நீங்க எடுங்க. நான் சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்தியன் பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல ஜஸ்பிரீத் பும்ராக்கு அப்புறம் அன்சுல் காம்போஜோட ஃபார்ம் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. குறிப்பா இந்த ரெட் பால் கிரிக்கெட்ல அவருடைய ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸோ அவரை நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம் உங்க டீம்ல. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் பிக் அப்படி நம்ம கன்சிடர் பண்ணும் பொழுது ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த இதுல சாரி இது வந்து வென்யூ ஸ்டேட்ஸ் இந்த கிரவுண்ட்ல இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸா இந்த சீரீஸ்ல ஆடின பிளேயர்ஸே நீங்க எடுத்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய நம்பர்ஸ் வரும். ஏன்னா முதல் 2 மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு மேட்ச்ல 2000 ரன் அடிச்சாங்க ஒரு மேட்ச்லயே கிட்டத்தட்ட 2வது டெஸ்ட் மேட்ச்ல. ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜா போகும். சுப்மன் கில் அந்த மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 400 ரன் பக்கமா நம்ம அடிச்சிருந்தாரு. ஸோ அதை நான் வந்து எடுக்கல. இது வந்து வென்யூ ஸ்டாட்ஸ் இதுல இந்த கிரவுண்ட்ல இதுக்கு முன்னாடி ஆடின பிளேயர்ஸோட நம்பர்ஸ். ஸோ அதை வச்சு பார்க்கும்பொழுது ரூட் வந்து நிறைய ரன்ஸ் வந்து இந்த கிரவுண்ட்ல அடிச்சிருக்காரு. ஆப்வியஸா ரூட் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய எல்லா கிரவுண்ட்லயுமே ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. ஜாக் ரவுலி ஸோ இது உங்களுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜாக் ரவுலி ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் எடுத்திருக்காங்க. அவருடைய ஒரு ஃபேவரட் கிரவுண்டா இது இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 70% மேல ஆவரேஜ் வச்சிருக்காரு இந்த கிரவுண்ட்ல. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா நீங்க பார்க்கலாம். பென் ஸ்டோக்ஸ் ஒரு டிஃபால்ட் பிக்கு, கிறிஸ் வோக்ஸுக்கு 35 விக்கெட்டுக்கு மேல இந்த கிரவுண்ட்ல எடுத்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாரையும் நீங்க உங்க டீம்ல தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் லோ பர்சன்டேஜ் ஜிஎல் பிக் அப்படின்னு ஒரு கேட்டகரியில ஒன்று சொல்லுவோம். அந்த லிஸ்ட்ல வந்து நீங்க ஜாக் ரவுலி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அன்சுல் காம்போஜ் ஆடினார்னா அவருடைய பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும், அவரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓலி போப் அவருடைய செலெக்ஷன் பர்சன்டேஜும் கம்மியா தான் இருக்கு. அவர் ஆடினார் அப்படின்னா அவரையும் நீங்க உங்க டீம்ல ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்தியன் டீம் துருவ் ஜுரேல் ஆட வச்சாங்க அப்படின்னா துருவ் ஜுரேலே நீங்க உங்க டீம்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 பேர் லோ பர்சன்டேஜ் ஜிஎல்பி கேட்டகரியில நீங்க தாராளமா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு. ஸோ இது வந்து மோஸ்ட்லி பேட்டர்ஸ் நான் எடுத்திருக்கேன், சேஃபஸ்ட் டீமாக தான் எடுத்திருக்கேன். பிச்சு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு சில பேட்டர்ஸை நம்மளுடைய டீம்ல இருந்து டிராப் பண்றதுனா கன்சிடர் பண்ணலாம். அதே போல கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நம்ம தாராளமாக மாத்திக்கலாம். பும்ராவுக்கு நம்ம கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம். இல்லை வந்து விக்கெட் கீப்பர் பேட்டர்ஸுக்கு நம்ம லோவர் மிடில் ஆர்டர்ல பேட்டிங் பண்ணக்கூடிய பேட்டர்ஸுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்கு. இப்போதைக்கு என்னுடைய டீம் வந்து இதுதான். மோஸ்ட்லி பேட்டர்ஸ் நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். லைவ் பிச் ரிப்போர்ட் பார்த்துட்டு நம்ம 1-2 சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைனல் டீம் நான் எந்த டீமை போட்டு விளையாடணும் அந்த டீம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டீமை நீங்க அப்படியே எடுக்கலாம். இல்லை அதில் 1-2 சேஞ்ச் பண்ணி கூட நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ப்ரோ கபடி லீக் ஸ்டார்ட் ஆக போது 29 ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸும் கூடிய விரைவில் நான் வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த கமெண்ட்ல தாராளமாக கேட்கலாம். அது வந்து நான் என்னுடைய வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நன்றி.